Hello viewers, இன்னைக்கு நம்ம ஒரு 2 BHK North Facing plan design பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 2 BHK North Facingல மாடல் 7 வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது மாடல் 8. இப்போ நமக்கு ஒரு 2 BHK house plan வேணும். அது நமக்கு kitchen size சின்னதா இருந்தாலும் நமக்கு ஒரு தனியா ஒரு டைனிங் ரூம் வேணும். அப்புறம் நமக்கு கிச்சனுக்கு அப்புறம் ஒரு கண்டிப்பா ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வேணும். நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு சிங்கோ இல்லை டிஷ் வாஷரோ எதனாலும் வைக்கிறதுக்கு ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வேணும். ஸோ அப்படி ஏதாவது பிளான் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இது நம்ம நிச்சயமாக நம்ம எதிர்பார்ப்புகளாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு பிளான் தான். இப்போ நம்ம இந்த நார்த் ஃபேஸிங் பிளானை இப்போ சவுத் ஃபேஸிங்க்குமே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு கேட்குங்களா, அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நார்த் ஃபேஸிங்க்கு இந்த பிளானை பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு பிளாட் ஏரியா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அதில் பில்டிங் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 840 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இருக்குது. இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து நார்த் வெஸ்ட் வாயு மூலையில் இருக்குது. ஒரு சின்ன போர்ட்டிகோலேருந்து ஹால் போகிற மாதிரி. போர்ட்டிகோட சைஸ் 11 ஃபீட்க்கு 8 ஃபீட் இருக்குது. இதை நம்ம பார்க்கிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயின் டோர் வழியாக ஹாலில் என்ட்ரி ஆகிறோம். இப்போ ஹாலில் இந்த இடத்துல ஒரு சின்ன பூஜா யூனிட் இருக்குது. இப்போ இந்த பிளானில் நமக்கு தனியாக பூஜை ரூம் இல்லை, அதனால நம்ம ஒரு சின்ன பூஜா யூனிட் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த இடத்துல டிவி யூனிட் இருக்குது. இந்த இடத்துல சோஃபா எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இந்த டோர் யூஸ் பண்ணி சவுத் வெஸ்ட் கன்னி மூலையில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகிறோம். இதோட சைஸ் 10 ஃபீட் 6 இன்ச்க்கு 10 ஃபீட் இருக்குது. இதோட அட்டாச் டாய்லெட். இதோட சைஸ் 4 ஃபீட்க்கு 6 ஃபீட் இருக்குது. இப்போ ஹால்லேருந்து இந்த சைடு வந்தோம்னா இந்த டோர் யூஸ் பண்ணி நார்த் ஈஸ்ட் ஈசான மூலையில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் வரலாம். இதோட சைஸ் 10 ஃபீட் 3 இன்ச்க்கு 10 ஃபீட் இருக்குது. இதோட அட்டாச் டாய்லெட். இதோட சைஸ் 6 ஃபீட்க்கு 3 ஃபீட் 9 இன்ச் இருக்குது. இப்போ ஹால்லேருந்து இந்த ஓப்பனிங் வழியாக போனோம்னா டைனிங் ரூம் போகலாம். டைனிங்கோட சைஸ் 8 ஃபீட்க்கு 10 ஃபீட் இருக்குது. இப்போ நம்ம டைனிங்க்கு அப்புறம் இந்த ஓப்பனிங் வழியாக போனோம்னா சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில் இருக்கிற கிச்சன் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் எல்லாமே போகலாம். இப்போ கிச்சனோட சைஸ் 8 ஃபீட்க்கு 8 ஃபீட் இருக்குது. இப்போ இந்த கிச்சனுக்கு நம்ம வந்து பேரலல் லேஅவுட் டைப்பில் கிச்சன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா அப்படி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கிச்சனுக்கு அப்புறம் இந்த ஓப்பனிங் வழியாக போனோம்னா இந்த இடத்துல யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. இதோட சைஸ் 8 ஃபீட்க்கு 5 ஃபீட் இருக்குது. இப்போ நம்ம யூட்டிலிட்டிக்கு அப்புறம் இந்த சைட் டோர் யூஸ் பண்ணி நம்ம வெளியில் போய்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன கார்டனிங்கான ஸ்பேஸ் கூட கொடுக்கலாம். இப்போ ஸ்டேர் கேஸ் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோலேருந்தே ஏறுற மாதிரி தான் இருக்குது. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு ஒரு காமன் டாய்லெட் வேணும் அப்படின்னா இந்த செகண்ட் பெட்ரூமோட டோரை இந்த இடத்துல போடும்போது இந்த டாய்லெட்டை நம்ம காமன் டாய்லெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 பெட்ரூம்க்கு அட்டாச் டாய்லெட் வேணுமா, இல்லை ஒரு பெட்ரூம்க்கு அட்டாச் டாய்லெட் இன்னொரு பெட்ரூம்க்கு காமன் டாய்லெட் வேணுமா அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் தான். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டோர் பொசிஷன் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பில்டிங் மட்டும் நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 840 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருது. இப்போ இதே பிளானை எப்படி சவுத் ஃபேஸிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில் இருக்குது. இப்போ போர்ட்டிகோலேருந்து மெயின் டோர் வழியாக ஹால் போகிறோம். ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த டோர் யூஸ் பண்ணி நார்த் ஈஸ்ட் ஈசான மூலையில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் போகலாம். இதோட அட்டாச் டாய்லெட். இப்போ ஹாலில் இந்த சைடு வந்தோம்னா இந்த டோர் யூஸ் பண்ணி சவுத் வெஸ்ட் கன்னி மூலையில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகலாம். இதோட அட்டாச் டாய்லெட். இப்போ ஹால்லேருந்து இந்த சைடு ஓப்பனிங் வழியாக வந்தோம்னா இந்த இடத்துல டைனிங் இருக்குது. இப்போ டைனிங்க்கு அப்புறம் இந்த ஓப்பனிங் வழியாக நார்த் வெஸ்ட் வாயு மூலையில் இருக்கிற கிச்சன் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் எல்லாமே போகலாம். ஸோ யூட்டிலிட்டிக்கு அப்புறம் இந்த பேக் டோர் யூஸ் பண்ணி நம்ம வெளியில் போய்க்கலாம். ஸோ ஸ்டேர் கேஸ் வந்து ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோலேருந்தே ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிளான் நம்ம சவுத் ஃபேஸிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நார்த் ஃபேஸிங்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.